அந்த நாள் ஜனவரி 25, 2025 அன்னைக்கு மதிய நேரத்தில் 33 வயசான பொண்ணு ஒருத்தவங்க வேர்த்து விறுவிறுத்து சென்னை திருவிக்கா போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி ஓடி வராங்க. பயங்கர பதட்டத்தோட வந்த அந்த பொண்ணு அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் கிருபாகரன் கிட்ட தன்னோட மகளை நேத்து நைட்ல இருந்து காணோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு கிருபாகரன் அந்த பொண்ணுக்கு குடிக்க தண்ணி கொடுத்து உட்கார வச்சு என்ன ஆச்சு கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க அப்படின்னு அக்கறையோட கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு நேத்து ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்த அவங்களோட மகள் அவ ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அப்படிங்கறதால அவ கூட படிக்கிற இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு பார்ட்டி பண்ண போறதா சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 மணி போல வீட்டை விட்டு கிளம்புனதாகவும் அப்படி கிளம்புன அந்த பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் நைட் ஃபுல்லா பொண்ணு வீட்டுக்கு வரலன்னு சொல்றீங்க, அப்பவே கம்ப்ளைண்ட் பண்ணாம இவ்வளவு நேரம் கழிச்சு இப்போ வந்து சொல்றீங்க அப்படின்னு கோவத்தோட கேட்கிறாரு. பிகாஸ் மிஸ் ஆயிட்டாங்கன்னா அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ப்ரீஷியஸ். அந்த டைம்குள்ள போலீஸை கான்டாக்ட் பண்ணி தேட ஆரம்பிச்சிட்டா மிஸ் ஆன பர்சனை ரெக்கவர் பண்ற பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அப்படிப்பட்ட ப்ரீஷியஸ் டைமை கடந்து போனதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பொண்ணோட மகள் பார்ட்டிக்கு கிளம்புறப்ப ஒன்னு பார்ட்டி முடிச்சு நைட்டுக்குள்ள வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருவேன் அப்படின்னும், சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்டு வீட்லயே தூங்கிட்டு காலையில வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதனால எப்படியும் தன்னோட பொண்ணு காலையில வீட்டுக்கு வந்துருவான்னு நினைச்சதா அவங்க போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் கேர்ள் மிஸ்ஸிங்னு கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி உடனடியா அந்த பொண்ணை தேடுற ப்ராசஸ்ல இறங்குறாரு. அப்படி இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ் கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா அடுத்த பல அதிர்ச்சிகளை சந்திக்கிறாங்க. பொண்ணை அக்கறையோட தேட ஆரம்பிச்ச போலீஸ் அந்த பொண்ணை ஒரு பாழடைஞ்ச பில்டிங்ல இருந்து கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு கண்டிஷன்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதை விட முக்கியமா அந்த பொண்ணை தேடி போன இன்ஸ்பெக்டர் அவ கூட இருந்த இன்னும் 2 பொண்ணுங்க அதே இடத்துல இருந்து போலீஸால ரெக்கவர் பண்ணப்படுறாங்க. அப்படி ரெக்கவர் பண்ணப்பட்ட அந்த 3 பேரும் சொன்னதை கேட்ட மொத்த போலீஸும் அதிர்ந்து போறாங்க. அதுவும் மறுநாள் இதை பத்தி கிருபாகரன் பிரஸ் மீட் கிட்ட சொல்ல அதை கேட்ட பொதுமக்கள், குறிப்பா பொண்ணுங்களை பெத்த அப்பா அம்மா மிரண்டு போறாங்க. அப்படி அந்த பொண்ணுங்க போலீஸ் கிட்ட என்ன சொன்னாங்க, இந்த 3 பேரும் பாழடைஞ்ச பில்டிங்ல மாட்டிக்கிட்டது எப்படி, உண்மையில அன்னைக்கு அவங்களுக்கு என்னதான் நடந்துச்சு, இந்த விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். ஜனவரி 24 சாயங்காலம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு பார்ட்டிக்கு போன மகள் மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறமும் வீட்டுக்கு வராததால பயந்து போன அவளோட பேரண்ட்ஸ் உடனே அவளுக்கு கால் பண்ணிருக்காங்க. பட் அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதனால பதறி போனவங்க அவங்க மகள் எந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறதா சொன்னாலோ அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் நேத்து அவங்களுக்கு கல்யாண நாளும் இல்ல, அப்படி ஒரு பார்ட்டி நடக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பொண்ணும் இன்னொரு பொண்ணோட வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனதாகவும் அவளும் இப்ப வரைக்குமே வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. இதனால அந்த 2 பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் வயிற்றுலயும் புளிய கரைக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த 2 பேரண்ட்ஸும் 3வது ஃப்ரெண்ட், அதாவது பர்த்டே பார்ட்டி நடந்ததா சொல்லப்படுற பொண்ணோட வீட்டுக்கு நேரடியா கிளம்பி போறாங்க. பட் அங்கேயும் இதே கதை தான். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் அவங்களோட பொண்ணு அங்க வந்த பொண்ணோட வீட்டுக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு போனதாகவும் அப்படி போனவ இன்னும் வீடு திரும்பல அப்படின்னு சொல்றாங்க. இதனால பதட்டத்தோட உச்சிக்கே போன அந்த 3 பொண்ணுங்களோட பேரண்ட்ஸும் திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. ஆனா அந்த 3 மொபைல் நம்பர்ஸும் ஒரே மாதிரி சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இருந்தாலும் அவங்க விடாம தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல பொண்ணோட நம்பர் மட்டும் ரிங் ஆயிருக்கு. அதை அட்டென்ட் பண்ணி பேசின அந்த பொண்ணு அவ இப்ப பெரம்பூர்ல இருக்கிறதாகவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேரண்ட்ஸ் பேசுற எதையும் கேட்காம உடனே அந்த காலை கட் பண்ணிருக்கா. மறுபடியும் இவங்க அவளுக்கு கால் பண்ண அந்த நம்பர் அகைன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச தைரியமும் சுக்குநூறா உடையது. அது வரைக்கும் எப்படியும் பொண்ணு வீட்டுக்கு வந்துருவா அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்தவங்க இதுக்கு மேல லேட் பண்ண வேணாம்னு நினைச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
இதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட அம்மா திருவிக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிருபாகரன் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லி ரிட்டன் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கறாங்க. சோ அந்த 3 பொண்ணுங்களும் ஒன்னாதான் எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண கிருபாகரன் அந்த பொண்ணோட மொபைல் நம்பரை அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கி அது கடைசியா எங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்க டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறாரு. அந்த நம்பரை ட்ராக் பண்ண டெலிகம்யூனிகேஷன் ஆபீசர்ஸ் அது கடைசியா பெரம்பூர் ஏரியால இருக்க டிடி தோட்டம் பகுதியில தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம 25ஆம் தேதி நைட் அந்த ஏரியாவுக்கு கிளம்பின கிருபாகரனோட தலைமையிலான போலீஸ் டீம் டிடி தோட்டம் முழுக்க தேடுறாங்க. 1வது தெரு 2வது தெருவுன்னு 3வது தெருவுல தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சவங்க அந்த தெருவுல இருக்க பழைய கவர்மெண்ட் லைப்ரரி கிட்ட வராங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத லைப்ரரியோட டெரேஸ்ல 2 பசங்க நிற்கிறதையும் போலீஸ பார்த்ததும் அந்த பசங்க பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறதையும் பாக்குறாங்க. உடனே அவங்களை பிடிக்க ஓடின போலீஸ் படியே இல்லாத அந்த லைப்ரரியோட டெரேஸ்க்கு போகிறதுக்காக கஷ்டப்பட்டு சுவற்றுல கால் பதிச்சு ஏறி ஒரு வழியா மொட்டை மாடிய ரீச் பண்றாங்க. அந்த இருட்டுல டார்ச் அடிச்சு பார்த்த போலீஸ் டெரஸோட தரை முழுக்க சிகரெட் துண்டுகளும் காலி பியர் பாட்டில்ஸ் கடக்கிறதும் பாக்குறாங்க. பூச்சி சத்தங்கள் மட்டுமே கேட்டுட்டு இருந்த அந்த இடத்துல லேசான முணுங்கல் சத்தம் கேட்க வேகமா அந்த திசையை நோக்கி ஓடின போலீஸ் அங்க உடம்புல போர்வையை போர்த்திக்கிட்டு ஒரு மூலையில ஒதுங்கி நிக்கிற 3 பொண்ணுங்களை பாக்குறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு பக்கத்துல பாய் போட்டு உட்கார்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்த 4 பசங்க போலீஸ பார்த்ததும் தெரிச்சு ஓட போலீஸ் அவங்கள துரத்தி சுத்தி வளைச்சு பிடிக்கிறாங்க. அந்த 4 பசங்களையும் ஜீப்ல ஏத்தின கிருபாகரன் 3 பொண்ணுங்களுக்கும் ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்களையும் அங்கிருந்து ரெக்கவர் பண்றாரு. அதே மாதிரி ஆரம்பத்துல போலீஸ பார்த்து பயந்து ஓடின அந்த 2 பசங்களும் போலீஸால துரத்தி பிடிக்கப்படுறாங்க. சோ அந்த 6 பசங்க அண்ட் 3 பொண்ணுங்களையும் திருவிக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன கிருபாகரன் அங்க வச்சு அவங்க கிட்ட விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன நடந்தது, எப்படி அங்க போனீங்க, இந்த பசங்க உங்களை கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கிருபாகரன் கனிவான குரல்ல கேட்கிறாரு. அதுக்கு அந்த 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு யாரும் எங்களை கடத்தல, நாங்களா தான் அங்க போனோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரை அதிர வைக்கிறாங்க. உடனே கிருபாகரன் ஏன் போனீங்க, அங்க உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கோபத்தோட கேட்கிறாரு. அதுக்கு அந்த 3 பொண்ணுங்களும் சொன்ன பதில் கேட்டு இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல அவங்களோட பேரண்ட்ஸும் ஷாக் ஆகி தலையில அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. 3 பொண்ணுங்கள்ல ஒருத்தியான பொண்ணு பார்க்குக்கு போனப்ப அவங்களுக்கு அங்க வந்த ஒரு 19 வயசு பையனோட பழக்கம் ஏற்பட இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. நாள் போக போக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறுது. ஆக்சுவலி அது இன்ஃபாக்சுவேஷன் தான். ஆனா அத காதல நம்பின அந்த பொண்ணு அவன் கூட பேச ஆரம்பிச்சிருக்கா. சாட்டிங், வாய்ஸ் காலிங், வீடியோ காலிங்னு பேசிட்டு இருந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட போட்டோஸை சென்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி அவுட்டிங் போகவும் ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் ஓகே வயசு கோளாறு, இதனாலதான் படிக்கிறத விட்டுட்டு லவ்னு ஊரை சுத்துறாங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க இதோட நிறுத்திக்கல. அந்த பொண்ணுக்கு வீடியோஸை ஷேர் பண்ண ஆரம்பிச்ச அந்த பையன் ரொம்பவே வல்கரா பேச ஆரம்பிச்சிருக்கான். தப்பான வீடியோஸை அந்த பொண்ணு கிட்ட காட்டி நாமளும் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்கான். அதுக்கு எந்தவித எதிர்ப்பும் காட்டாம இந்த பொண்ணும் சரின்னு சொல்லி அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணியிருக்கா. அப்படி ஒரு தடவை அவுட்டிங் போனப்ப அந்த பொண்ணோட காதலன் அவன் கூட வச்சிருந்த ஒரு 21 வயசு பையனை காட்டி இவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி அந்த பொண்ணும் அவங்களுக்கு துணையா வந்த பொண்ணை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றா. இதுக்கப்புறம் அந்த 21 வயசு பொண்ணுக்கும் காதல் மலருது. இவங்களும் அதே மாதிரியான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல தான் பழகி இருக்காங்க. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் இந்த 4 பேரும் ஜனவரி 24ஆம் தேதி வெளியே போய் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம்னு டிசைட் பண்றாங்க. அந்த பார்ட்டிக்கு இந்த 2 பொண்ணுங்க மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஸ்கூல்ல பழக்கமான பொண்ணையும் அவங்க கூட கூட்டிட்டு போறாங்க. இதுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட மாத்தி மாத்தி பொய் சொல்லிட்டு 24ஆம் தேதி ஈவினிங் வீட்டை விட்டு கிளம்பின இந்த 3 பேரும் அவங்களோட லவ்வர்ஸ் சொன்ன இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த 2 பசங்க கூட இன்னும் 4 பசங்க இருக்காங்க. இவங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்களும் நம்ம கூட பார்ட்டியில கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பையும் சுதாரிச்சுக்காத அந்த பொண்ணுங்க சிரிச்சுக்கிட்டே அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த பார்ட்டியை செலிப்ரேட் பண்றதுக்கு அந்த பசங்க சூஸ் பண்ண இடம் தான் கவர்மெண்ட் லைப்ரரியோட டெரேஸ். சுத்தியும் அரசாங்கம் கட்டிடங்கள் மட்டுமே இருக்க அந்த டெரேஸ்ல ஈவினிங்க்கு மேல என்ன நடந்தாலும் யாரு கண்ணிலையும் பட வாய்ப்பில்லை. சோ 24ஆம் தேதி ஈவினிங் அங்க கேதர் ஆக மறுநாள் சனிக்கிழமை அப்படிங்கறதால கவர்மெண்ட் ஆபீஸ் அன்னைக்கு விடுமுறையா இருந்திருக்கு. அங்க அடிக்கடி உட்கார்ந்து தண்ணி அடிக்கிற இந்த 6 பசங்களும் இதையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அந்த பொண்ணுங்களை அந்த டெரேஸ்க்கு வர வச்சிருக்காங்க. பார்ட்டி அப்படிங்கிற பேர்ல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசையோட பேரண்ட்ஸ் கிட்ட பொய் சொல்லி அவங்கள ஏமாத்திக்கிட்டு
அந்த இருட்டான இடத்துக்கு வந்த அந்த 3 பொண்ணுங்களும் அவங்களோட கள்ளத்தனம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னு அந்த சமயத்துல தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. எஸ், நைட் சாப்பிட பிரியாணி, சில்லி சிக்கன், பரோட்டா அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்த பசங்க அது கூடவே பியர் பாட்டில்ஸும் சிகரெட்ஸும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணுங்களுக்கு சாப்பாடு கூடவே கொடுத்து இதை குடிங்க சூப்பரா இருக்கும்னு சொல்ல அந்த பொண்ணுங்களும் வேணான்னு சொல்லாம அதை வாங்கி குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் லவ் பண்றதா சொல்ற அந்த 4 பேரும் எல்லையை மீற ஆரம்பிக்கிறாங்க. பார்ட்டிக்கு சாப்பாடு சரக்கு மட்டும் இல்லாம பாய், தலகாணி, பெட்ஷீட் அப்படின்னு ஃபுல் செட்டப்போட வந்திருந்த அந்த 6 பசங்களும் அந்த 3 பொண்ணுங்களையும் மாத்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அத வீடியோவும் எடுக்கிறாங்க. இப்படி பீர் குடிச்சு போதையான அந்த பொண்ணுங்க நைட் முழுக்க சீரழிக்கப்படுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுங்களுக்கும் போதை தெளிஞ்சு சுயநினைவுக்கு வந்த பிறகும் இது தொடருது. இதுக்கப்புறம் தான் கிருபாகரனோட போலீஸ் டீம் சம்பவ இடத்துக்கு போய் பொண்ணுங்களை ரெக்கவர் பண்றாங்க. போலீஸ் வரத பார்த்து 6 பசங்களும் எஸ்கேப் ஆன சமயத்துல உடம்புல இல்லாம இருந்த 3 பொண்ணுங்களும் அவங்க படுத்திருந்த அதே போர்வையால மறைச்சிக்கிட்டு ஒரு மூலையில ஒதுங்கி இருக்காங்க. இந்த விஷயங்களை அந்த பொண்ணுங்க மூலமா கேட்ட கிருபாகரன் ஷாக் ஆகுறாரு. சீரழிக்கப்பட்ட 3 பொண்ணுங்களை காப்பாத்திட்டோம் அப்படின்னு நினைச்சு விசாரணையை ஸ்டார்ட் பண்றவரு அந்த பொண்ணுங்க சொன்னதை கேட்டு அதிர்ந்து போறாரு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. அண்ட் அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த 6 பசங்களும் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்றாங்க. அவங்களை விசாரிச்ச போலீஸ் இந்த கேஸ்ல கைதான 21 வயதான கலிமுல்லா மேல ஏற்கனவே திருட்டு வழக்கு மாதிரி 9 கேஸ் இருக்கிறதாகவும் 19 வயசான அபிஷேக் ஆண்டனி 6 கேஸ் நிலுவையில் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. 22 வயசுல சையத் முகமது அப்படிங்கிற ஒரு மேஜர் பையனும் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கிறதா போலீஸ் பிரஸுக்கு தெரியப்படுத்துறாங்க. மெடிக்கல் டெஸ்ட் மூலமா கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் திருவிக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இந்த கேஸ் செம்பியம் ஆல் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாற்றப்படுது. இதுக்கப்புறம் அந்த 6 பசங்க மேலேயும் போக்சோ ஆக்ட் ரெஜிஸ்டர் பண்ண செம்பியம் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் செண்பக தேவி அவங்கள மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர்படுத்துறாங்க. அவங்கள விசாரிச்ச மேஜிஸ்ட்ரேட் 3 பசங்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறாரு. அபிஷேக், கலிமுல்லா அண்ட் சையத் முகமது இவங்க 3 பேர் மேலேயும் போக்சோ ஆக்ட் வழக்கு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு 3 பேரையும் சிறையில் அடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மேஜிஸ்ட்ரேட் மெடிக்கல் டெஸ்ட்க்கு அப்புறம் அந்த 3 பொண்ணுங்களையும் அரசு அதிகாரிகளோட கண்காணிப்புல வைக்கிறதுக்காக கெல்லிஸ் ஜுவெனைல் டிடென்ஷன் சென்டருக்கு அனுப்பி வைக்க சொல்லி ஆர்டர் போடுறாங்க. இப்ப எல்லாம் பெத்தவங்க பிள்ளைகளை காம கொடூரர்களோட கண்ணுல படாம பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கவனமா தான் இருக்காங்க. பெண்ணா இருந்தா போதும், அது 3 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 70 வயசு பாட்டியா இருந்தாலும் சரி, அவங்க பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. இதனால சுதாரிச்சுக்கிற பேரண்ட்ஸ் ஸ்கூல் டியூஷன், காலேஜ், டான்ஸ் கிளாஸ், மியூசிக் கிளாஸ்னு எங்க போனாலும் அவங்களோட மேற்பார்வையில குழந்தைகளை கூட்டிட்டு போறதையும் மறுபடியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரதையுமே முழு நேர வேலையா வச்சிருக்காங்க. இந்த 3 பெண் குழந்தைகளோட பேரண்ட்ஸ் நினைச்சிருந்தா அவங்கள ஃப்ரெண்டு வீட்டு பார்ட்டிக்கு போக அலோ பண்ணாம இருந்திருக்க முடியும். பட் அவங்க எந்த விதத்திலையும் குழந்தைகளோட சந்தோஷத்தை பறிச்சிட கூடாதுன்னு நினைச்சு அவங்க ஆசைப்படி ஃப்ரெண்டு வீட்டுக்கு அலோ பண்ணிருக்காங்க. ஆனா இந்த சுதந்திரத்தை தப்பா யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த 3 பொண்ணுங்களும் பொய் சொல்லி பெத்தவங்களை ஏமாத்தி சாதிச்சிட்டோம்னு நினைச்சு அங்க போயிருக்காங்க. கடைசியில அவங்க ஏமாந்து போனது மட்டும் இல்லாம உடலளவுலையும் மனசளவுலையும் நொந்து போய் பெத்தவங்களோட நம்பிக்கையும் உடைச்சி அவங்களையும் கஷ்டப்படுத்தி இருக்காங்க. எனிவே அந்த பொண்ணுங்களும் இந்த சம்பவத்தை ஒரு விபத்தா நினைச்சு இது எல்லாத்தையும் மறந்து போய் இனிமேலாவது அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும்னு நம்புவோம். இது போல உண்மை சம்பவங்களையும் கிரைம் ஸ்டோரிஸையும் நம்ம சேனல்ல பார்க்கணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.